அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி கொண்டிருந்த போது அங்கு அத்துமீறி நுழைந்த டிடிவி தினகரனின் நெருங்கிய நண்பர் தளவாய் சுந்தரம் ஒரு முக்கிய ஆவணத்தை நைஸாக எடுத்து கொண்டு வந்து தமது உதவியாளரிடம் கொடுத்தார். அதை அங்கிருந்த மத்திய ரிசர்வ் போலீசார் கண்டுபிடித்து அந்த ஆவணத்தை வாங்க முயற்சித்தனர். அதற்குள் அந்த ஆவணத்தை விஜயபாஸ்கரின் கார் டிரைவர் பறித்து கொண்டு வெளியில் ஓடிவிட்டார். அவரை போலீசார் துரத்தி கொண்டு ஓடினர். ஆனால் அதற்குள் அவர் அதை வெளியில் நின்று கொண்டிருந்த ஆதரவாளர்கள் கூட்டத்தில் வீசி எறிந்துவிட்டார். அதை ஆதரவாளர்கள் சிலர் பத்திரமாக எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். பாதுகாப்புக்காக நின்ற மத்திய ரிசர்வ் படை போலீசாரால் ஆவணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிய ஆதரவாளரை பிடிக்க முடியாமல் போய்விட்டது. இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் வெளியில் நின்ற தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களின் கேமராவிலும் பதிவாகி உள்ளது. இதையடுத்து வருமான வரித்துறை சோதனை நடத்தும் விஜயபாஸ்கர் வீட்டுக்குள் டிடிவி தினகரனின் வலதுகரம் தளவாய் சுந்தரம் அத்துமீறி நுழைந்தது ஏன் என்றும் அந்த ஆவணத்தை அதிகாரிகள் கண்ணில் படாமல் தூக்கி எறிந்தது ஏன் என்றும் கேள்விகள் பரவலாக எழுந்தன. அந்த ஆவணத்தில் டிடிவி தினகரனுக்கும் விஜயபாஸ்கருக்கும் இடையே நடந்த பண பரிவர்த்தனை விவரங்களும் டிடிவி தினகரனின் பினாமிகள் தொடர்பான விவரங்களும் டிடிவி தினகரன் தேர்தலுக்காக பல்வேறு தொழிலதிபர்களிடம் மிரட்டி வாங்கிய பணம் தொடர்பான அனைத்து விஷயங்களும் இடம்பெற்றிருந்தது என்று கூறப்படுகிறது. அந்த ஆவணம் மட்டும் அதிகாரிகளிடம் சிக்கி இருந்தால் இன்று விஜயபாஸ்கருக்கு ஏற்பட்டிருக்கும் நிலைமை டிடிவி தினகரனுக்கும் ஏற்பட்டிருக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.